அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்தியன் 2 படத்தோடைய ஆடியோ லான்ச்சை முடிச்ச பிறகு சிம்புவிடம் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்துருந்துச்சு. இதில் சீமானை குறித்த ஒரு சில அரசியல் பேச்சுக்களை வந்துருந்துச்சு. இதில் சிம்பு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றது அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டு அரசியல் மேலே ஆர்வமுள்ள நடிகர்களில் சிம்புவும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி ஆகலாம். ஏன்னா தமிழ்நாட்டுடைய முக்கியமான எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு தலையிட்டு பேசியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஆரம்ப காலத்திலே ஒரு அதிக அளவில் விமர்சிக்கப்பட்டிருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்கள்லேயே ரொம்ப துணிச்சலான ஒரு நடிகராக இவர் தான் இருக்காரு அப்படின்னும், மக்களுக்கான எல்லா விஷயங்களுக்காக ஒரு குரல் கொடுத்திருக்காரு அப்படின்ற காரணத்தினாலேயே தற்போது அதிக அளவில் பார்த்தீங்கன்னா மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு நிறைய ஆதரவும் பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கு கிடச்சிட்டு வந்துட்டு இருக்கு. நடுவில் சிம்புவோட மார்க்கெட்டே போயிடுச்சு அப்படின்னு இருந்தாலுமே சீமான் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சிம்பு ஒரு பெரிய கம்பேக் கொடுப்பான் அப்படின்னும், சிம்பு வச்சு நான் படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இயக்குநர்கள் அனைவருமே சிம்பு வச்சு படம் எடுக்க மறுத்த ஒரு தருணத்தில் சீமான் பார்த்தீங்கன்னா சிம்புக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னதும், தம்பி ஒரு சிறந்த கலைஞன் மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த தமிழ் தேசியவாதி, இதற்காகவே நாங்கள் அனைவருமே சேர்ந்து சிலம்பரசனை ஒரு சிறந்த படைப்பாளியாக திரும்பவும் கொண்டு வருவோம் அப்படின்னு சீமான் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் சிம்புக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இந்த மாதிரியான வீடியோக்களை பார்த்த பிறகு சிம்பு பார்த்தீங்கன்னா சீமானை நிறைய இடங்கள் நேரில் சந்தித்தும் அவருடைய தமிழ் தேசிய கருத்துக்களையும் சீமானோட பகிர்ந்திருக்காரு அப்படின்றது தான் அனைவருமே அறியக்கூடிய விஷயமாகவே இருக்கு. இந்த மாதிரி சிம்புக்கும் சீமானுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நட்பு போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இவங்க எடுக்க போற படம் தள்ளி போயிருந்தாலுமே வருங்காலத்தில் நிச்சயமாக இணைந்து 2 பேர் படம் பண்ண போறாங்க அப்படின்றத படத்தை தயாரிக்க போற தயாரிப்பாளரான சுரேஷ் காமாட்சி கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நடந்த ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தாரு. ஏன்னா சிம்பு பார்த்தீங்கன்னா ஆனால் சீமான் இயக்க போகிற படத்தில் நிச்சயமாக நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தினாலேயே மாநாடு படத்தை நான் தயாரித்தேன் அப்படின்றது சுரேஷ் காமாட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்க இருவரும் எப்போ இணைந்து படம் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் பார்த்தீங்கன்னா நெறியாளர்கள் இந்தியன் 2 ஆடியோ லான்ச் முடிச்ச பிறகு சிலம்பரசனும் கேட்டிருந்தாங்க. அதுக்கு சிம்பு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரைவில் நாங்கள் நடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்ததோடு, தமிழ்நாட்டுடைய அரசியல் அப்படின்னு நினைச்சாலே உங்களுக்கு எந்த ஒரு தலைவர் ஞாபகத்துக்கு வருவார் அப்படின்னு நெறியாளர் கேட்ட கேள்விக்கு, தமிழ்நாட்டுடைய தற்போதைய அரசியல் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னாலே எனக்கு அந்த சீமான் அவர்கள் தான் ஞாபகத்துக்கு வராரு அப்படின்னும், அவரை மாதிரி ஒரு துடிப்பான அரசியல்வாதி தமிழ்நாட்டிலே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பு உண்டு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழ் கட்சி உயர்ந்ததை அடுத்து இந்த மாதிரி நடிகர்கள் அதிக அளவில் சீமானை குறித்து போற்றுறது அப்படின்றது ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கட்சியை ரொம்பவே கடுப்பேற்றக்கூடிய விஷயமாகவே இருக்கு. இனி வரும் காலங்களில் சீமானுடைய வளர்ச்சி குறித்து எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சிலம்பரசன் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.